இப்போ ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். அதையே அளவு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆரி ஒர்க்கும் நான் தான் பண்ணேன். சிம்பிள் ஆரி ஒர்க்கு தான். இது அளவு வச்சு தான் இப்போ கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட்டிங்கை பார்ப்போம். நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சில இது புரியும், சில இது புரியாமல் இருக்கும். நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். இது வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறனால இங்கே 1 இன்ச்சு விட தேவையில்லை. சாதா ப்ளவுஸ்னால் இங்கே 1 இன்ச்சு அளவு விடணும். லைனிங் ப்ளவுஸுங்கிறனால இங்கே 1/2 இன்ச்சு அளவு விட்டால் போதும். பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டு மேலே வச்சு கரெக்டாக இப்படி வச்சுக்கணும். இந்த அளவு இங்கே இருக்கணும். பாருங்க, இங்கே இருக்கணும். இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு 1/4 இன்ச்சு அளவு விட்டுக்கணும். இங்கே கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கணும். இந்த அளவும் இந்த அளவும் இங்கே அப்படி பிடிச்சிட்டு அப்படி பார்க்கணும். கரெக்டாக இப்படி போட்டுக்கணும். இங்கேயும் தையலுக்கான ஒரு 1/4 இன்ச்சு மேலே விட்டுறணும். துணியை பொறுத்து நீங்கள் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு விட்டுக்கலாம். துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் 2 இன்ச்சு வரையும் விட்றேன். பத்தாட்டினா 1.5 வரையும் விட்டுக்கலாம். நான் 2 விட்டுருக்கேன். இப்போ இதை எடுத்துட்டு இங்கேருந்து அளவு வச்சு பாருங்கள். இங்கே 1 இன்ச்சு குறிச்சிக்கங்க. இந்த கட்டத்துக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. இதோட மிட் பாயிண்ட்டை பாருங்கள். இப்படி அளவு வச்சு பார்த்தீங்கன்னா இது 3 வரும். அந்த 3ல் இப்படி வச்சு இங்கிட்ட 1/2 இன்ச்சு இங்கிட்ட 1/2 இன்ச்சு பாயிண்ட் பண்ணிக்கிட்டு அந்த 1/2 இன்ச்சில் மேலே இப்படி பண்ணிடணும். கீழே வந்து தெரியாதவங்க இப்படி ஒரு இன்ச்சு வரையும் கூட வச்சுக்கலாம். இங்கிட்டு 1 இன்ச்சு இங்கிட்டு 1 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி உங்கள் கை எந்த அளவு வருதோ அப்படியே உங்களுக்கே போக போக தெரிஞ்சிரும். எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக போடணும்லாம் இல்லை. இப்படி போட்டுட்டு அவ்வளோதான், நீ கட்டிங் பண்ணிடலாம். பாரு, நான் டைலரிங் கிளாஸெல்லாம் எவ்வளவோ பேர்கிட்ட சொல்லி கொடுங்கன்னு நான் போய் கேட்டிருக்கேன். யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படியே நம்ம போய் உக்காந்தா அவங்க பாட்டுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு எதுவுமே புரியாது. நானும் 1 மாதம் கிளாஸுக்கு போய் நான் எதுவுமே கற்றுக்கலை. இந்த மாதிரி செல்லில் வீடியோ போடுறத பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன்.
இந்த மாதிரி மிட் பாயிண்ட்டை இப்படி எல்லாத்துலேயும் இப்படி குறிச்சிக்கோங்க. இங்கேயும் குறிச்சிக்கோங்க. இது இப்படி 2ஆ விரிச்சு போட்டு 2ஆ விரிச்சு போட்டு இந்த பாயிண்ட் கட் பண்ண இடத்துல இருந்து இப்படியே கட் பண்ணிடுங்க. இப்படியே கட் பண்ணிடுங்க. இதுலேயும் குறிச்சிக்கோங்க. முன்னுன்னு குறிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டவுட்டு வராமல் இருக்கும். இதையும் பிகினர்ஸ் இதையும் இப்படியே இந்த கட்டிங்கில் இருந்து இப்படியே கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா, 2லேயுமே கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. எப்போவுமே கை கட் பண்ணுற இடம் இந்த கரைக்கோடு மடிப்பில் தான் போடணும். இந்த கரைக்கோடு மடிப்பு தான் போடணும். 4ஆக மடித்து போட்டுட்டு தான் கட் பண்ணணும். இதுதான் ஸ்லீவ் டிசைன். தையலை பொறுத்த வரையும் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். 2 நாளில் கற்றுக்க முடியாது. உங்களோட அதீத ஆர்வம் மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். அவ்வளோதான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.